ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் டே 58 அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் குந்தன் ஸ்டோன்ஸை எப்படி நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக குந்தன் ஸ்டோன்ஸை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று டிசைன்ஸுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக உள்பக்கமாக கொடுத்து அதை சுற்றி நிறைய ஸ்டிச்சஸ் போடுறதும், இன்னொரு விதமாக ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ்லேயும் பாடியிலையும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு புட்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குந்தன் ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான புட்டாஸ் எப்படி நம்ம குந்தன் ஸ்டோனையும் அதர் பீட்ஸையும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குந்தன் ஸ்டோனை எடுத்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சமாக ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேல் பக்கமாக அதில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நம்ம ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு ஸ்டிச்சஸையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த புட்டாஸை ஃபில் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த புட்டாஸை போட்டிருக்கேன். ஸ்டோனை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயராக கட் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லேயர் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து 0.3 mm பீட்ஸை யூஸ் பண்ணி அடுத்த லேயர் கொடுத்துருக்கேன். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆரி ப்ளவுஸ் போடும்போது ப்ளவுஸையும் நம்ம சில்க் சாரீஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆரி ப்ளவுஸஸையும் நம்ம ப்ராப்பராகவும் கேர்ஃபுல்லாகவும் ட்ரை க்ளீன் கொடுத்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம ரஃப்பாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரி ப்ளவுஸ் போடுறதும் நம்ம சில்க் சாரீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் கட் பீட்ஸ், ஒரு லேயர் 0.3 mm பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 0.3 mm பீட்ஸ் ஒரு சுகர் பீட் கொடுத்து அதை சுற்றி இன்னொரு லேயர் நம்ம புட்டாஸ்க்கு டெவலப் பண்ணுறோம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற முக்கியமான 60 ஸ்டிச்சஸை நம்ம டீட்டெயிலாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸ் எதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். மோரோவர், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த புட்டாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம ஸ்லீவ்ஸ்லையும் பாடியோட பேக் சைட்லையும் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதும் போல் 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்பம் சப்மிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.